ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹாகாய் விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய டே வந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருத்தணிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சடனாக தான் இந்த பிளான் நடந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், பட் ஆனால் டக்குன்னு சொல்லிட்டு நடந்துருச்சு. அது அப்போ அருளால் நல்லபடியாக நடந்துருச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து 5:15 கிளம்புனோம். 6 o'clock திருத்தணியில், அதாவது சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் திருத்தணிக்கு இருக்குது. அந்த ட்ரெயின் தான் பிடிச்சிருந்தோம். 6 o'clock ஏறினோம் அப்படின்னா 8:30க்கு இறக்கி விட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி டிஃபன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ திருத்தணி இறங்கிட்டு ஸ்டேஷனில் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து மேலே ஆட்டோக்கு 200 rupees கேட்டாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ நாங்கள் நடக்கலை, மேலே தான் டேரெக்டாக ஆட்டோவில் தான் போயிட்டோம். 200 rupees கொடுத்து மேலே போயிட்டு சாமி 100 rupees டிக்கெட் போய் தான் பார்த்தோம். போயிட்டு பார்த்துட்டு அழகாக தங்க கவசத்தில் போட்டிருந்தாங்க. செம்ம அழகாக இருந்தார் இன்றைக்கி முருகர். என் அப்பனா சூப்பராக தரிசனம் பண்ணோம். பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். திரும்ப எனக்கு பார்க்கணும் போலேயே இருந்துச்சு. திரும்ப போன டைரெக்ஷன்லேயே ரிட்டன் அழகாக பார்த்துட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் நின்று அவர் மனசார பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்ன வேண்டதெல்லாம் தெரியல, ஆனால் அவர் அப்படியே நின்று பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு கோவில் சுற்றிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு திரும்ப கோவில் சுற்றிட்டு அப்புறம் கோவில் சுற்றிட்டு வரும்போது எங்கள் அம்மா லெமன் ரைஸ் பிரசாதமாக யாரோ கொடுத்துருந்தாங்கன்னு வாங்கி வச்சுருந்தாங்க. லெமன் ரைஸையும் சாப்பிட்டுட்டு சும்மா பிரசாதம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் அதே போல் தான் ஆட்டோ பேசி கீழே வந்துட்டோம். 12:35க்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ 12:35க்கு நாங்கள் 11:50க்கு ஸ்டேஷன் வந்திருந்தோம். அப்புறம் 12:35க்கு ட்ரெயின் ஷார்ப்பாக வந்துருச்சு. ஆனால் எடுத்தாங்க. ஆனால் நடுவில் போட்டு அரௌண்ட் 3 o'clock 3:20 எடுத்துகிட்டு சென்ட்ரலில் விட்டாங்க. செம்ம லேட்டு ட்ரெயின். 3:30 கிட்ட ஆகிடுச்சு வர. அப்புறம் நாங்கள் திரும்பி சென்ட்ரல்லேருந்து மெட்ரோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு அப்புறம் திரும்ப டிஃபன் வழியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ இனியே இப்படி தான் போயிடுச்சு. திருத்தணியில் அதே போல் நிறைய இந்த கிட்ஸ் விளையாடுற பொருளும் சரி எல்லாமே சரி ரொம்ப காஸ்ட் ஹெவியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ரொம்ப நாளாக யோசித்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவோம். ஆனால் அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணுறது தான் டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் அது இப்போ வரைக்கும் செஞ்ச பாடில்லை. ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு எடுக்கிற சில சின்ன பிளான் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் ஆகி ரொம்ப நல்லபடியாக முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் திருத்தணிக்கு நிறைய வாட்டி போயிருப்பீங்க. இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.